மானத்துல ஒரு காணி பூசுதடி, மஞ்ச வெயில் அடிக்குதடி, மதுர கோபுரம் தெரியுதடி, மருதாணி மானத்துல ஒரு காணி பூசுதடி. கண்ணீரினாலும் என்ன கண்ணே நீயும் கண்டுபிடி, காலமெல்லாம் கஷ்டம் வரும் அந்த ஆடம் கொஞ்சந்திரி. கண்ணீரினாலும் என்ன கண்ணே நீயும் கண்டுபிடி, காலமெல்லாம் கஷ்டம் வரும் அந்த ஆடம் கொஞ்சந்திரி. துன்பத்தை தோல்ல போட்டு தாலாட்டு பாட்டு படி, துன்பத்தை தோல்ல போட்டு தாலாட்டு பாட்டு படி. தூரம் ஒண்ணு எதுவும் இல்ல ஈரமான ரோசா செடி, தூரம் ஒண்ணு எதுவும் இல்ல ஈரமான ரோசா செடி. கரிச காட்டு அந்த கரிச காட்டு குயில போல தானம் பாடணும், உங்க உசுறு மாசம் உருக உருக தாளம் போடணும். கற்று கலை புரிந்ததாயமே, கத்தும் கடல் மீது கடல்களில் விளையாடும் காவல் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தங்கள் மடியில் தமந்த தமிழ் தாயின் தலைவன் கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்ந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாண்டி அவை இருந்தான், அரசியலில் புகழ் வாய்ந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாகன் அப்பூதன் அப்பசாலை ஒவ்வொரு மாசாத்தி முன்சாத்தான் சிலப்படுத்ததற்கு போல் காவலர்கள் ஒவ்வொருமே காத்து நின்ற வாளுக்கு காவல் நாம் நம்பி பாட்டெடுத்தவன் நம்பி எத்தனை பேர் யாப்பிலா பாடலையும் யாத்திரும் கவிதையும் மாப்படா போல மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பில்லா தமிழுக்கு என் முதற்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கா தம்பி உங்களை பார்க்க. ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு பெரிய பள்ளிக்கூடத்துக்கு பேச போயிருந்தேன். இது மாதிரி 5-6 மடங்கு பெரிய கூட்டம். ஆனா எனக்கு என்னமோ ஒரு திருப்தியான வழியில் வரல. சொல்லுவாங்கல்ல, காலையிலே பூத்து காற்றிலாடும் மலர் போல காட்சி அளிக்கிறன்னு சொல்லுவாங்க. சும்மா பேச்சுக்கு பூ மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க அத்தனை பேர், பூத்த பூ மாதிரி. நெசமா உங்களை பார்க்கவுமே எங்களுக்கே உற்சாகம், எனக்கே உற்சாகம் மத்திக்கிடுச்சு. நீங்க உங்களுடைய மனசுல எனக்கு வந்துருச்சு. இப்ப எவ்வளவு நேரம் பேசினாலும் நான் பேசுவேன். நிறைய இடத்துல பேசியிருக்கேன், நிறைய இடத்துல பேசியிருக்கேன். போன வாரம் கூட அமைச்சருக்கு முன்னில நம்மளுடைய கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஐயா முன்னால ஒரு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. அவங்க எல்லாம் கேமராமேன் சுத்தி நினைத்து கொண்டாந்து பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காரு, ஒருத்தர் மைக்கு நீட்டிட்டு இருக்காரு, சுத்தி என்னமோ துப்பாக்கி வச்சுக்கிற மாதிரி நினைக்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் கூட எனக்கு கொஞ்சம் கூட ஒரு பயம் மனசுக்கு வரவே இல்லை, உடம்புல கூட வரல. ஐயா வந்து சட்டமன்றத்துல பேசும்போது ஒரு பாடலை சொல்லி சொன்னாங்க. அந்த பாடலையே நான் திருப்பி அமைச்சர் முன்னால நீங்க சொல்லி இந்த பாடல் நீங்க சொன்னீங்கயா, இது மாதிரி நாங்களும் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் சொல்லி அந்த பாடலையே சுட்டி காட்டி நான் பேசினேன். அப்ப டைரக்ட் நம்ம பிரின்சிபால் ஐயா எழுமோன் ஐயா பக்கத்துல மேடையில் அமைச்சர் பக்கத்துல உட்காந்துருக்கும் போது இது யாருன்னு கூட கேட்டாராமா. அப்ப இந்த மாதிரி சொன்னாங்களாமா. அப்ப எனக்கு அவங்களை பார்த்து கூட எனக்கு அச்சம் வரல. ஆனா உங்களை பார்த்தா பெரிய பயம் வருது. பல நேரம் மேடைகள் பேசியாச்சு, பட்டிமன்றங்கள் பேசியாச்சு, எங்கேயும் பேசியாச்சு, என்னமோ செஞ்சாச்சு. ஆனா உங்களை பார்த்தா ஏன் பயம்னு தெரியல. பயம் வந்து உங்களை பார்த்தா ஏன், ஏன்னா நம்ம பாட்டியே பயந்துருக்கா. யார் நம்ம பாட்டி? அவை பாட்டியே பயந்துருக்கா. அன்னைக்கு எல்லாம் ஆணாதிக்கம் நிறைந்த உலகம். அப்ப ஒரே ஒரு பாட்டியா இருந்து பாடினவங்க நம்மளுடைய அவை பாட்டி. அவ ஒரு பாட்டு பாடுறா, கருங்காலி கட்டைக்கு நானாத போடாடி, சிறுகதலி தண்டுக்கு நானும் பெருங்காணி காரமை மேய்க்கின்ற காலையிடம் நான் தோற்றது ஈரிரவு துஞ்சாதி என்றன்னு ஒரு பாட்டு சொல்லலாம். என்னது? கருங்காலி கட்டைக்கு நானாத போடாடி. இருக்கிற மரத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான மரம் கருங்காலி மரம். அந்த கருங்காலி மரத்தை கூட கண்டு கோடாலி பயப்படாதான். தூக்கி ஒரு போட்டு போட்டோம்னா அந்த கருங்காலி மரம் ரெண்டா உடஞ்சு போயிருமாமா. கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாலி, சிறுகதலி தண்டுக்கு நானும். சிறுகதலி வாழைப்பழ மட்டையை வெட்ட சொன்னா சமயத்தில் வெட்ட முடியாம போயிருமா. கருங்காலி கட்டையை வெட்டின மரம், ஒரே வெட்டில வெட்டின மரம் வாழை மட்டையை வெட்ட முடியாம தோத்து போயிருமா. அப்படி எப்படி பாட்டி எங்க தோத்தா நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். எனக்கு என்ன பெரிய ஒரு அர்த்தமான நெருடல்னா, 2 வருஷத்துக்கு நான் வந்து பேசினேன், என்ன பேசினேன், திருப்பி அதே பேச போறேனா இல்ல வேற பேச போறேனான்னு எனக்கு தெரியல.
அப்ப பாட்டி எங்க தோத்தா? நம்ம எல்லாம் சினிமாவை பார்த்திருப்போம். ஒரு பையன் மாடு மேய்க்கிற பையன் மரத்துல ஏறி மரத்துல ஏறி உட்காந்துருப்பான். பாட்டி நடந்து வந்துட்டு இருப்பா வெயில்ல. பாட்டி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்பான். பாட்டி கேட்பா, என்னடா பழத்துல போய் சுட்ட பழம் சுடாத பழம் நல்லா இருக்குது அப்படி கேட்பா. ஆமா பாட்டி இருக்குது, எனக்கு சுட்ட பழம் வேணாம் சுடாத பழமே போடு அப்படிமா. அவன் மரத்தை பிடிச்சி குளிக்க விடுவான். அப்ப பழம் பூரா மண்ணுக்குள்ள விடுவான். பாட்டி அந்த நவ பழத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்வா? ஊதுவா, மண்ணை ஊதுவா. அப்ப மரத்துல இருந்து பையன் என்ன கேட்பான்? பாட்டி என்ன பழம் சுடுகிறதா அப்படி படம் பார்த்துக்குமா இல்லையா? பார்க்கல, நீங்க போய் பாருங்க. அப்ப பழம் சுடுகிறதா பாட்டின்னு கேட்டதான் பாட்டி சொல்றா, ஒரு எருமை மாடு மேய்க்கிற பையன்கிட்ட நான் தோத்து போயிட்டேனே, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு எங்க கேட்கும் போது எனக்கு தெரியல, இவன் பழம் சுடுதான்னு கேட்டாலே நம்மள அவமானப்படுத்திட்டானே சொல்லி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி ஒரு பாட்டை எழுதி வச்சிருக்கா. அந்த பாட்டியவே மாடு மேய்ச்ச பையனே அப்படி மடக்கும் போது இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு பின்னால நாம எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம். அப்படி எப்படி இருப்பீங்க? வேற லெவல்ல இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். நான் அது எந்த ஸ்கூல் கூட எனக்கு தெரியும், அந்த காரத்தூர் ஸ்கூல். அங்க போய் பேசிக்கிட்டு இருக்க அன்னைக்கு கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கையில அன்னைக்கு ஃபைனல். அப்ப நீ கேக்குறேன், கிரிக்கெட் நமக்கு எல்லாரும் பிடிக்கும் இல்லையா? எல்லாரும் பிடிக்கும். கிரிக்கெட்ல யாருடைய ஆட்டம் தான் பிடிக்கும்னு கேட்டேன். இப்ப யாருடைய ஆட்டம் பிடிக்கும்? தோனியோட ஆட்டம் பிடிக்கும், விராட் கோலியோட ஆட்டம் பிடிக்கும், ரோஹித் சர்மாவோட ஆட்டம் பிடிக்கும், பும்ராவோட ஆட்டம் பிடிக்கும். இப்படிதான் சொல்லணும். இப்ப பெண்ணில யாருமே ஆடுறது மகளிர் கிரிக்கெட் ஆடுறாங்க தெரியலையா? நம்ம கப்பாலி கொடுத்த ஜெமிமா அவங்களை பத்தி மட்டும் பாருங்க. வீட்டுக்கு போன பாட்டு கூகுள் அடிச்சு நம்ம இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஜெமிமாவை பத்தி மட்டும் அடிச்சு பாரு, அவங்களை படிச்சு பாரு. எப்படி அவங்க இந்த இடத்துல இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு படிச்சு பாரு. சரி, இதுதான் சொல்லணும். ஒரு யதார்த்தமா படிக்கிற பையன் கேள்வி கேட்டா, உனக்கு கிரிக்கெட்ல யாருடைய ஆட்டம் தான் பிடிக்கும்னா கோலி, தோனி, பும்ரா, கம்ரா இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அவங்க பேர் அப்படி. அவன் ஒரு பையன் இருந்துச்சான், எங்க பூபதி மாதிரியே. ஆஹா, எனக்கு ஒரு ஆணோட ஆட்டம் பிடிக்கும் சார், நான் யாருடைய ஆட்டம் பிடிக்கும்னு சொல்லலாமான்னு கேட்டேன். சொல்றாங்க, எனக்கு யாருடைய ஆட்டம் பிடிக்கும் சார், அந்த சைடுல நான் குட்டப்பாவோட ஓடிட்டு ஆடுவாங்க பாத்தீங்களா, ஒரு காலத்துல ஆசிரியர் முன்னால எதிர்த்து பேசுறதுக்கே நாங்கெல்லாம் பயந்துவோம். ஆசிரியர் கிட்ட தெரிச்சு ஓடிடுவோம், சைக்கிள் போனாலும் இறங்கி நிற்போம். இன்னைக்கும் எங்க சார் 90 வயசு இருப்பாரு, 80 வயசா இருப்பாரு. இன்னைக்கு எங்க சாரை கண்டா கை காலெல்லாம் ஆடுது எங்களுக்கு. ஆனா உங்களை கண்டா மறுபடியும் எங்களுக்கு ஆடு. எங்க சாரை கண்டு எங்களுக்கு ஆடுது, உங்களை கண்டாலே எங்களுக்கு ஆடுது. பாத்தீங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுமை பாத்தீங்களா? ஏன்னா நீங்க இவ்வளவு தெளிவா இருக்கீங்க, அதுதான் பயம். நாம ஒண்ணு நினைச்சா நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, நீங்க ஒண்ணு நம்ப மாட்டீங்களே. எங்க பூபதி எல்லாம் வந்து, நான் பூபதி ஏன்னா என்னுடைய மாணவன், எங்க முன்பட்டியில அதான் வெளியெடுத்து அவரை பத்தி அவர் நிறைய பேசுவாங்க, அவரை பத்தி பேச வேண்டியது. சரி, நான் எவ்வளவு நேரம் பேசலாம்? நான் பாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு வர எவ்வளவு நேரம் பேசலாம்? எவ்வளவு நேரம் வேணாம் பாத்தியா? இப்படி அது இன்னொரு பையன் எப்படி சொன்னாங்க, எவ்வளவு நேரம் பேசலாம்? நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேச சார், நாங்க ஒரு 10 நிமிஷத்துல இருந்து போயிடுவோம். அது மாதிரி போறா இல்லைங்க, இல்ல வாழ்க்கையே தெரியும். சில பள்ளிக்கூடத்தை பார்த்தா தெரியும், பள்ளிக்கூடமா வேற விதமானு பார்த்தாலே எனக்கு தெரியும். இப்ப யதார்த்தமா தாடி வச்சிருந்தாங்கன்னா சேர்ப்புவாங்க, மண்டையில முடி வைப்பாங்க. முதல்ல அப்படித்தான் செய்வோம், நாங்கெல்லாம் அப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன காலம் மாறிடுச்சு, தாடியை முடி வெட்டுறாங்க, தாடியை முடி வெட்டுறாங்க, மண்டையை குட்டி சேவிங் பண்ணிடுறாங்க, நடுவுல உள்ள மாதிரி இழுத்து வச்சிருக்காங்க.
ஆசிரியருடைய வெற்றியும் உங்களுடைய வெற்றியும் உங்களுடைய தலைமுடியை பார்த்தாலே எனக்கு தெரியும். எந்த பள்ளிக்கூடத்தில் அப்படி தலைமுடி முள்ள மட்டி மாதிரி இருக்கோ அந்த நிறைய நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு நம்ம மாவட்டத்தில் பெரும்பாலான பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறேன். எந்தெந்த பள்ளிக்கூடம் எப்படின்னு கூட சொல்ல முடியும். நான் பார்த்து பிரமிச்ச ஒரு பள்ளிக்கூடம் உங்களையும் அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஜெயகிருஷ்ணாபுரம்னு ஒரு பள்ளிக்கூடம் பல்லடத்துக்கு பக்கத்துல சுல்தான்பேட்டை ஒன்றியமா சூடுபேட்டை தெரியல. சுல்தான்பேட்டை ஒன்றியத்தோட கடைசி பள்ளிக்கூடம் ஜெயகிருஷ்ணாபுரம் பள்ளிக்கூடம். அந்த பள்ளி ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். உண்மையாவே நேற்று இன்னைக்கு வரை எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் உச்சரிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அப்படி ஒரு டிசிப்ளின் இருக்குங்களா, அப்படி ஒரு ஊர் ஒற்றுமை, ஊர் சப்போர்ட் அப்படி இருந்தாங்க. ஆசிரியர் பூரா யூனிஃபார்ம் போட்டு ஒரு உட்கார்ந்தாங்க, குழந்தைங்க பூரா உட்கார்ந்தாங்க, பேரண்ட் பூரா உட்கார்ந்தாங்க. ஆண்டு விழா பிரம்மாண்டமா நடந்துச்சு. ஒரு சின்ன சலசலப்பு. அவங்க வாடி பாத்திரம் போனாங்க, 4 பேர் அவங்க வாடி வந்தாங்க, 4 பேர் தள்ளிக்கு போனாங்க, அவங்க வாடி வந்து உட்கார்ந்தாங்க. டான்ஸ் ஆட பிள்ளைங்க உட்கார்ந்துருது, அது போய் ஆடுது வந்தது. எந்த சலசலப்புமே இல்லடா. ஆடுபாடு மேய்ச்ச வேண்டிய வேலையே இல்லை. டீச்சர்ஸ் சுத்தி உட்காந்து பேசாத திரும்பாத குத்தாத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க பாட்டுக்கு நீ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மோசமா இருக்கிறத மோசம் சொல்ல முடியல, ஆனா நல்லதை நல்லதுன்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக சொல்றேன். நீங்க உங்களையும் போய் சொல்லுங்க. நான் சார் வரவுமே சொல்றேன். பிள்ளைங்களை பார்க்கவுமே எனக்கு ஓரளவு என்னால சொல்ல முடியும். ஏன்னா உங்களை பார்த்தா ஏன் பயம்னா இதுதான். நாம ஒன்று நினைச்சா நீங்க ஒன்று நினைப்பீங்க. நம்ம முழுப்பட்டியிலே நம்ம திருமதி மலை டேம் பக்கத்துல எங்க ஸ்கூல் இருக்கு. அங்க இருக்கிறவனே அப்படி இருந்தாங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு நாள் ஒரு பையன் இந்த டிவியில விளம்பரத்தை பார்த்துட்டு வந்து, சார் இந்த ராவணன் சொல்றாங்க சார், ராவணன். ஆமாடா, இந்த ராவணனுக்கு 10 தலை இருந்துச்சாமே சார், உண்மையா சார் கேட்டா. நான் இந்த ராவணனோட கூட படிச்சேன், எனக்கு மட்டும் தெரியுமா? நானும் உங்க மாதிரி படிச்சேன், புத்தகத்துல சுருங்கதானே கேட்பேன். நான் கேட்கிறேன் பையன், ஆமாடா 10 தலை தான் இருந்துச்சு. அப்படியாங்க சார், எப்படி சார் இருந்துச்சு 10 தலை? இப்படி இருந்துச்சா 10 தலை, இப்படி இருந்துச்சா சார் 10 தலை? நானும் அதே நீங்க தானே பார்த்தேன். இல்லடா தலை இப்படி தாண்டா இருந்துச்சு. இந்த விக்ஸ் விளம்பரத்துல வரும் இல்லையா, அப்படி ஜண்டு பாம் அது பார்த்துட்டு நானே இல்ல தலை இப்படி தாண்டா இருந்துச்சு, இங்கிட்ட 5 தலை இங்கிட்ட 5 தலை இருந்துச்சு. சத்தியம் மறுபடியும் ஸ்நேகம் தாடா என்ன சந்தேகம் இல்ல சார், ராத்திரி படுத்திருக்கும் போது திரும்பி எப்படி சார் படுப்பாரு? சொல்லியிருக்காரு அதை யோசிக்கிறேன். இதுல பிரச்சனையா இருக்குல்ல. சரி இப்படி இருக்கிற வாய்ப்புல விளம்பரத்துக்காக டிவியில போறாங்கல்ல, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு வந்துருக்குறா. அப்படி இப்படிதான் 10 தலை இருக்கும் அப்படின்னு சார். அப்பவும் சந்தேகமாடா, என்னடா சந்தேகம்? இல்ல சார், அப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த 10வது தலையோட மூக்க அரிச்சிருந்தா எப்படி சொல்லிருப்பாரு? அதே தான் ஆரம்பிக்கிறது. சந்தேகம் கேட்டே சார், நீங்க ஏதோ பேங்க்ல வரது இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு நம்ப முடியாது. நாம ஒண்ணு நினைச்சா நீங்க வேற ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. சிந்தனை வேணும். Imagination is more important than knowledge அப்படிங்கிற ஐன்ஸ்டீன். அறிவை விட நமக்கு என்ன தேவையாமா? கற்பனை முக்கியம். கற்பனை திறன் யாருக்கு அதிகமா இருக்குதோ அவனுக்கு தான் அறிவு வருதுங்கிற ஐன்ஸ்டீன். அப்போ நம்ம கற்பனை ஒண்ணு இல்லையே. இப்ப பாரு, வாய்மை என்றால் என்ன? 2 வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோமே. வாய்மை என்றால் என்ன? வாய்மை என்ன? திருக்குறள்ல கூட எழுதியிருப்பாரு, வாய்மை எனப்படுவது யாதெனில் எப்படி? வாய்மை என்றால் என்ன? என்னது? உண்மை. அந்த கண்ணாடி போட்ட பாப்பா சொன்னாங்க, அந்த பாப்பா பேர் என்னது? அனுசியா. கைதட்டுங்க. அனுசியா இது எதுக்கு கைதட்ட சொல்றேன்னா, நமக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும், நிறைய பேருக்கு பதில் தெரியும். இப்ப அனுசியா பேர் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன், அனுஷ்கா. ஏன்னா அவதான் கை தூக்கி சொன்னா. நம்ம எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சிருக்கோம். எல்லாருக்கும் பதில் தெரிஞ்சாலும் யாரு தன்னுடைய பதிலை வெளிப்படுத்துறானோ
அவ்வளோ 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 போதும் அது சரிடா எத்தனை தடவை சொல்லுவேன் சரியா சொல்லுடா. சார் சரிதாங்க சார். தப்பா? சரி. இப்ப சரி ஒரு ரைட் போடலாமா? கரெக்டுங்க சார். போடலாமா? சொல்லுங்க. போடலாமா? போடக்கூடாதா? அதிகாரி யாரு எங்க செட்டுக்குது. லிப்ஸ்டிக் போடுறவங்க 2 மார்க்கெல்லாம் போட்டுருக்காரு. போடலைன்னா நீ போடுவ. அன்னைக்கு ஒரு பேப்பர் பத்தி பேப்பர் கொடுத்துறேன். அது பக்கத்துல இப்போ பவியமானா நம்ம கிளாஸ்ல எப்ப ரொம்ப அமைதியா இருக்கும் சொல்லு. நம்ம வகுப்பே பின்றாம் சைடுல இருக்குது எப்ப? பேப்பர் கொடுக்கும்போது எப்போ? பேப்பர் கொடுக்கும்போது சரியா சொன்னாங்க அப்படி. ஏதுடா? இனியன். இனியனா? பேர் பத்தியா இனியன்ற பேருக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பேர் கொடுக்கலாம்டா. நம்ம பேர்ல இன்னைக்கு சுரேஷ், ரமேஷ், அனீஸ், சரி ஃபோட்டோவா கன்சிகா, மோதுவாணி. என்னடா சாத்துவாணி என்னமோ பழமொழி நான் நமக்கு. பிடி சார் தாயனின் தமிழையும் தமிழரின் கவிதை தன்னை 1000 மொழியில் காண இப்புவி அவாவிற்றே தோயில் மதிவினாறு தொடர்ந்தெத்தல் சதியில் வந்து வாயும் நாள் எந்த நான் ஆதிரை பகவானிலே நம்முடைய பாட்டை பதலாம். இன்னும் நம்ம பாட்டை இன்னொரு வழி சேர்த்து சொல்லுவாங்க. சரி நாம அப்படியே இருக்கடா. வடமொழி வடமொழி புகழ்ந்திடும் தமிழ்வாய் வடமொழி புகழ்ந்திடும் தமிழ்வாய் எதிர்வர காணி காரினி உமிழ்வாய் சொல்லி நாம பாட்டை பாரதாசன். வடமொழியை பத்தி ஒருத்தன் பெருமை தான் பெரிய மொழின்னு சொன்னா நம்ம தாய் குப்பன்னு சொல்றாங்க நம்ம தாத்தே. ஆனா நம்மளே பெருமையா இசு முசுன்னு வச்சுக்கிட்டு என் பேர் பாரு தர்மராஜ். தர்மராஜ்னு போட்டு எழுதுறேன். அது எழுத முடியாதே. எஸ்ஆர்ல இசுன்னு இருக்கே. அன்னைக்கு ஏதோ அப்படி ஒரு பெருமையா இந்த வடமொழி எழுத்துக்களை எழுதி எழுதி எவ்வளவு அருமையான பேர். இனியன், இனியவன். அப்படி அற்புதமான பேர்கள் வச்சிருந்தப்ப எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. அப்படி நம்ம வச்சுட்டாங்க. அன்னைக்கு அந்த பையன் பரிசு எழுதிட்டு அந்த சொல்ல வந்தது இந்த கதை சொல்லணும். எப்ப பின்ட்ராப் சைலண்ட்ல இருக்குன்னா பரிச்சை பேப்பர் எழுதி திருப்பி கொண்டாந்து கொடுக்கும் போது கிளாஸ்ல ரொம்ப மயான அமைதி. அப்படியே நம்ம மார்க் கம்மியா வாங்கினதை பத்தி பிரச்சனை இருக்காது. மார்க் வாங்குறான்னு பாத்துக்கணும் இல்லையா? அன்னைக்கு பேப்பர் திருப்பி கொடுக்குறேன்டா ஒரு புள்ள 98 மார்க் கணக்கு. ஒரு புள்ள 2 பேர் ஒரு புள்ள 2 ஒரு பையன் எங்கால சிங்கம் 12 மார்க் சிரிக்கிறான் அப்படியே சிங்க குட்டிடா வாய்ஸ் 98 வாங்கிட்டு அழுறா. எங்கால 12 வாங்கி சிரிக்கிறான். இது என்ன கவிமுறை? இது என்ன கவிமுறை? 98 வாங்கிட்டு அழுறா. ஏன்பா ஏன் அழுறான்னு எங்க அப்பா 2 மார்க் எங்களுக்கு போட்டு உதப்பாரு சார் அப்படின்னு அழுகிறா. இவன் என்னமோ பெரிய நோபல் பிரைஸ் வாங்கின மாதிரி எல்லாம் காட்டுறான். டேய் 12டா 12டா நீயாடா எதுக்குடா அப்ப இது இன்னும் இந்த 12 மார்க் எப்படி வந்து தெரியும் சார்? சாரா போட்டு நீ நீ இருக்கு போட்டு அப்படி இருக்கிறான். அப்படி ஒரு மார்க் எழுதிட்டு இந்த பேப்பர் கொடுக்கும்போது ஒரு பையன் வந்து ரொம்ப பயபக்தியா பார்த்து வந்து சார் பேப்பர்ல முட்டை மட்டும் போட்டுறாங்க. ஏன்டா உங்க அப்பா டீச்சர் எடுத்து வராங்க. இல்ல சார் எங்க அப்பா ஐயப்பனுக்கு மாலை போட்டுருக்காரு. உங்க அப்பா ஐயப்பனுக்கு மாலை போட்டுருக்கா முட்டை உனக்கு இதுக்கு நடந்து அவன் ஒண்ணு எழுதல. நம்ம முட்டை போடுறோமாமா ஆக்டிவா போற எப்படா உனக்கு பிடிக்கலாம். இது பரவாயில்லடா. நான் எங்க கோடிவெளியில குடியிருக்கிறேன். நான் முருகன் கோயில் பக்கத்துல குடியிருக்கிறேன். அங்க எதிர ஒரு மலை கிடைக்கும். ஒரு சின்ன பாப்பா பால்வாடி போற மாதிரி ஒரு பாப்பா. அந்த அண்ணாச்சிக்கு கிடைக்கிறது கூட எட்டல அவர் முகத்தை. நான் நிக்கிறேன் வந்து பக்கத்துல. அண்ணாச்சி அண்ணாச்சி நான் அழகா இருக்கிறேன்னா ஒருவரை நோய் மாதிரி ஆயிடுச்சு இந்த அழகு இருக்கிறது. என்ன போட்டோ எடுக்கிறேன் வீடியோ நான் எடுக்கிறேன். ரோஜா மாதிரி இருக்கிறா பூத்த பூ மாதிரி இருக்கிறா. அவர் அண்ணாச்சி அண்ணாச்சி நான் வளர்ந்து பெருசானா உங்க கையில எனக்கு கைதறீங்களா? எப்படி சரி கடிதம் தான் போதும். கடிதம் போதும் என்ன அப்புறம் என்ன அண்ணாச்சி வரப்போற மருமகளுக்கு ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் தரலாமா அண்ணாச்சி? அறிவு வேலை யார் அவங்க சொல்லி கொடுத்துருப்பா? யார் சொல்லி கொடுக்க முடியும்?
அப்படியே புதுசு புதுசா கிளம்புது ஒண்ணு இல்லையா? இதுதான் பயம். இதுதான் நீங்க பயம். கட்டுப்பாடற்ற சுதந்திரமா போச்சு உங்களுக்கு. அன்றைக்கு எங்க ஆசிரியரை பார்த்து நாங்க பயப்படுறோம், இன்னைக்கு உங்களை பார்த்தும் நாங்க பயப்படுறோம். இப்ப ஒரு மாதத்துக்கு முன்னால பாத்தியா பார்த்துருப்பாடி எல்லாருமே, திருமங்கலம் சொல்லிட்டு மதுரை பக்கத்துல பையன் முடி வெட்டாம வீர் குடிச்சுட்டு கிளாஸ் வந்துருக்கான். சார் கேட்க பையில ஒரு பீர் பாட்டில் வச்சிருக்கான். அந்த பீர் பாட்டில் சார் மண்டையே அடிச்சான். ஒரு மாதிரி நான் பாத்தீங்கன்னா பாருங்க, யூடியூப்ல எல்லாம் கட் பண்ணி கூட நான் வச்சிருக்கேன் என்னோட செல்ல அந்த செய்தி. சார் வர்றாருன்னா நாங்க தெரிஞ்சு ஓடுன காலம் இங்க சாமியா நினைக்கிற சாரை போய் ஒரு பாட்டில வந்து அடிச்சு கிளாஸ்ல உடைக்கிறான்னா நீங்க எவ்வளவு தூரம் மேம்பட்டு இருக்கீங்க? எங்கேயோ போய் முடிய போகுது. இந்த கட்டுப்பாடற்ற சுதந்திரம் உங்களை எங்கேயோ போட்ட குடியில தள்ள போகுது. எங்கேயோ போட்டு தள்ள. நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பேசுறதே தெரியல. எல்லாம் வரிசையா வந்து நிக்குது. எனக்கு அடுத்தடுத்து நிக்குது. இலக்கியம் பண்ணலாம்னு வேற போட்டீங்க. அடுத்து பார்த்தா 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் அடுத்த மார்ச் மாசம் வரும்போது நான் கூட சார்கிட்ட தான் என் பாப்பா 12th படிச்சிட்டு இருக்கா. ஐயாட்ட தான் நான் கேட்டுக்கிறேன், பாப்பாவுக்கு நீங்க சில ஆலோசனை சொல்லணுங்கய்யா. உங்களுக்கு தெரியுமா நம்ம உடுமலை வட்டாரம் நீங்க உண்மையா சந்தோஷப்படுறது ரொம்ப பெருமைப்படக்கூடாதுங்களா? பெருமை ஏன்? நல்ல கேள்வி கேட்கிறான். ஏன் பெருமைப்படணும்? ஒரு தகுதி வாய்ந்த ஆசிரியர் மக்களா நம்ம உடுமலை வட்டாரத்திலேயே ஒரு ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் இருக்குன்னு வச்சுக்க. ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ்ல பிசிக்ஸ்ல மிகச்சிறந்த ஆசிரியர் ஒரு 5 பேரை சொல்லணும்னா அதுல முதல் ஆளா நம்மளுடைய சின்ன சார். ஆசிரியர் பெருமையை தாங்க இந்த உலகத்திலேயே பொறாமைப்படாத ஒரு இனம் தான் ஆசிரியர் தாங்க. எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் பொறாமைங்கிறதே இருக்காது. நான் பையன் பெரிய கலெக்டர் ஆயிருப்பான், இன்ஜினியர் ஆயிருப்பான். இந்த கடிகாரத்துக்கு ஒரு கதை இருக்கு. நீங்க நான் மறந்துட்டாலும் சொல்லு, ஞாபகப்படுத்தணும். சொல்லிட்டு போறேன். கடைசியாக சொல்ல போற செய்தி இந்த கடிகாரமா தான் இருக்கும். கடைசியில் நீங்க ஞாபகப்படுத்து. கலெக்டர் ஆயிட்டாலும் 1ஆம் வாத்தியார் உட்காந்துருப்ப, அவனுடைய மாணவன் கலெக்டர் ஆயிருப்பான். என் பையன் கலெக்டர் ஆயிட்டான்னு அவங்க அம்மா அப்பா பெருமைப்படுவாங்க. அதை தாண்டி பெருமைப்படுற ஒரு ஜீவன்னா அது ஆசிரியர் தான். சார் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பொறாமையே இருக்காது. அம்மா அப்பா கூட இன்னைக்கு நான் உள்ள மட்டும் முதல்ல இருக்காங்க நல்லா இருக்கு. நம்ம வகுப்புல இருக்கிற 30-40 குழந்தைகளும் முதல் மார்க் எடுக்கணும்னு நினைக்கிற உலகத்தில் இருக்கிற ஒரே ஜீவன் நம்மளுடைய ஆசிரியர் தான். ஒவ்வொரு ஆசிரியர்களும் நம்ம ஐயா ஹெட்மாஸ்டர் ஐயா பத்தி எனக்கு உடுக்கமாலை பள்ளிக்கூடத்துல தெரியும். நான் உடுக்கமாலை பள்ளிக்கூடத்துக்கே நான் போய் அப்பவே பேசியிருக்கேன். ஐயா உடுக்கமாலை பள்ளிக்கூடத்துல இருந்த காலத்துல தான் மம்மானியமான ஸ்ட்ரென்த் பள்ளிக்கூடத்தை அவங்க அப்படி வச்சிருந்தாங்க, வேற லெவல்ல வச்சிருந்தாங்க. எங்க எலிமெண்டரி செக்ஷன்லயும் ஹை ஸ்கூல்லயும் பயங்கரமான ஸ்ட்ரென்த் வந்து அந்த சுத்து வட்டார பகுதியில் இருக்கிற குழந்தைங்க பூராமே உடுக்கமாலையில் வந்து சேர்ந்தாங்க. இட வசதி இல்லை. போதும் வேணாம், நீங்க அந்த பள்ளிக்கூடத்திலே இருங்க, இங்க வராதீங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த். அப்படி ஒரு மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருந்தாங்க உடுக்கமாலையில். அதே மாதிரி தான் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. நான் கிராஸ் பண்ணுவேன், என் ஸ்கூல் போயில கூட நான் 9 மணிக்கு தான் கிராஸ் பண்ணுவேன். சார் உள்ள இருப்பார். இன்னைக்கு பார்த்துட்டு ஒரு மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர், மிகச்சிறந்த தலைமை ஆசிரியர். உங்களுக்கு கணித ஆசிரியர் அவங்க நம்ம போனே சொன்னாங்க. அவங்க என்னுடைய வட்டார ஆசிரியர் பயிற்றுனராக இருக்காங்க. உடுமலை ஒன்றியத்துல 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர் இருக்கிறோம். தொடக்க பள்ளியில 500 ஆசிரியர்களுக்கும் வகுப்படுத்த ஆசிரியர்களுக்கே வகுப்படுத்த ஆசிரியர் உங்களுடைய ஆசிரியர். ஆனா
அதுக்கு தமிழையா நம்ம சித்தமூர்த்தி ஐயா எங்க கண்ணதாசன் ஐயா ஒரு முறை நம்ம கோவை மாவட்டத்துக்கு வந்துட்டு ஒரு மாசம் தேர்தல் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு அவர் போனாராம். திரும்பி போகும்போது ஒரு கவிதை இருந்தாராம் கண்ணதாசன் ஐயா. மரியாதை பண்பும் மனம் கணிந்த வரவேற்பும் வருவோரை விருந்தாரை வாழ்விக்கும் குணம் கொண்ட பொங்கு மக்கள் உள்ளம் கோவிலிலே பிறந்த உள்ளம் ஒரு கவிதை இருந்தார். சாமிக்கு நிகரான மக்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாழ்ற மக்கள் ஊராமையும் எடுத்துக்காட்டவங்க அப்படி ஒரு அன்பா பேசுவாங்க. நான் வந்து சாப்பிட்டு வந்தேன்னு சொன்னேன். இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க சாப்பிட்டு ஆகும் கொண்டாந்து வைக்கிறாரு, காப்பியை கொண்டாந்து வைக்கிறாரு, பிஸ்கட்டை கொண்டாந்து வைக்கிறாரு. அப்படி ஒரு உபசரிப்பு கவனிக்கிறவங்க, அப்படி நடக்கிறவங்க. ஒரு சக மனிதன் எங்கேயோ வந்து என்னையே அப்படி நடக்கும் போது அன்னாரும் பார்த்துட்டு இருக்கிறவங்களை எப்படி நடத்துவாங்க? அதை விட என்னுடைய ஆசிரியர் மக்கள் தான்டா நீங்க ரொம்ப சாமிக்கு மேல நினைக்கணும். எங்க டீச்சர் அவங்க பேர் எனக்கு சரியா தெரியும். உயரமா இருக்க டீச்சர் ப்ளூ கலர் சாரி பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. சாருக்கு சோறு கொடுக்குறாங்களா தெரியல. இப்ப நாளை காலையில எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு ஹாஸ்டலுக்கு வாக்கிங் வருவேன். ஒரு 7-7:30 தான் வருவேன். வரணும் ஒரு பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு வந்துட்டு இருப்பேன். இப்ப பெண்மக்கள் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலையில எந்திரிக்கவும் அடுப்புல போய் நுழையணும். என்ன சமையல் இருக்கிறது, என்ன செய்யறது, எதை விட்டுறது, எதை குத்துறது, என்ன பண்றது தெரியாம இதை தூக்கி அங்க போட்டு அதை தூக்கி காலையில போனா டீச்சருக்கு வீட்டுல எல்லாம் பார்த்தா அது வீடு மாதிரியே இருக்காது. குக்கர் உங்க வீட்டுக்காரர் கத்துறாரு, உள்ள ஒரு பக்கம் அம்மா வேணும் வந்துச்சுன்னா அது கத்துது, இவங்க ஒரு பக்கம் கத்துற அன்னைக்கு ஒரு பக்கம் போறாங்க பையன் அவசர அவசரமா ஸ்கூல் அனுப்புறதுக்கு எல்கேஜி பையன் வேகமா அனுப்புறதுக்கு போறாங்க. மாத்தி ஆட்டோ ஓட்டி போறாங்க. எல்லாம் பார்த்து செய்யணும். என்னடான்னு பார்த்தா பேண்டை போட்டு பேண்ட் மேல கட்டி கொடுக்குறாங்க. நீங்க சரியான நேரத்துக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லாருமே சொல்றேன். அப்புறம் இன்னொரு டீச்சர் பைக்ல வருவாங்க. அவங்க ஏன் காரை முந்தி போவாங்க. அவங்க பிள்ளைகளை பாக்குறாங்களோ இல்லையா, அவங்க சாப்பிட்டானோ இல்லையே தெரியல. அவங்க பிள்ளைக்கு தூக்கி அந்த சோத்தை போட்டுட்டு அவங்க பிள்ளைக்கு மேலாக நினைக்கக்கூடிய பிள்ளையா உங்களை நினைக்கிறாங்க. நம்மளை பற்றி பேச்சு ஆனா நம்ம நினைக்கிறோமா? நம்ம டீச்சர் வாத்தியாரெல்லாம் பேர் எத்தனை பேர் என்ன பேர் தெரியும். தயவு செய்து அது நேரம் பண்ணி கொடுத்து இருக்கணும். இங்க செய்யாது, நீ செய்யாது, உண்மையா ஒண்ணு இல்ல. ஒரு நல்ல ஆசிரியருக்கு நல்ல மாணவன் அமைஞ்சிட்டா சரி. நான் எங்க போனாலும் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன். சரியா பதில் சொல்லிட்டா ஒரு 5000 ரூபாய் கொடுப்பேன். 5000 ரூபாய். இப்ப சரியா பதில் சொல்லிட்டா நம்ம சுத்தா இது ஆன்சர் என்ன? மனசு நிறைய ஆகுது. 5000 ரூபாய் வாங்கிக்கலாமா? சிக்கிட்டு எத்தனை பேர் சிக்கிட்டு பாரு, எவனும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும், நீங்க சொல்லுங்க. கேட்டீங்க சார். இப்ப சப்பாத்தி கேட்கிறோம். அப்ப கேட்டா இது சப்பாத்தி கேட்க 5 ரூபாய் கேள்வி வச்சுக்கலாம். 5000 ரூபாய் கேள்வி அடுத்து இந்த 5 ரூபாய் கேள்வி சொல்லிட்டா 5000 ரூபாய் கேள்வி. என்னோட கிராமத்துக்கு போனீங்க. எனக்கு அதான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மை கிடைச்சது தான் நாங்க எல்லாருக்கும். உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்தா நாங்க இருக்கிற அத்தனை ஆசிரியர் ஏன் நினைக்கிறீங்க
யாரும் சார் வேலை கொடுக்குற மாதிரி வேலை கொடுக்குறேன். நீங்களாம் அங்கே பேசிக்கலாம். கொஞ்ச நேரம் இங்கே நம்மளோட பேசிக்கலாம். ரொம்ப ஜூம் இருக்கா? அதுக்கு கூட ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதை நீ சொல்றது தெரிஞ்சுக்க. இப்போ நீ எங்க போய் உட்கார்ந்தா யாருக்கிட்ட உட்காரணுமா? இப்போ விருந்தில் போய் உட்காரணும் பார்த்தீங்க. நேற்றுலாம் போகணுண்டா. இந்த திமுக மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு காங்கேயத்தில் மாவட்ட செயலாளர் பத்மநாதன் சொல்லிட்டு அவருடைய கல்யாணத்துக்கு போயிருந்தோம். ஏய் கல்யாணம்டா, கல்யாணமோட பின்னால் ஒரு 10-20 ஏக்கராவை சுத்தம் பண்ணி விருந்து நடந்துட்டே இருக்கா விருந்து. அப்படி ஒரு விருந்து ரைட். சரி அப்படி ஒரு விருந்து. அப்ப அந்த விருந்து போய் எங்க உட்கார்ந்தேன்? நான் எனக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு அந்த பரம்பரைக்கு அவர் முதல்ல இடம் கொடுத்துட்டு நான் அங்க உட்கார்ந்தேன். அவரு முதல்ல முன்னாடி நல்ல இனிப்பு வைக்கிறாங்க. எனக்கு இனிப்பு வேணும், எனக்கு சக்கரை நோய் இருக்கு, எனக்கு இனிப்பு வேணாம், அவன் எனக்கு வைக்காம போயிட்டேன். அடுத்து ஒரு பச்சையை தீர்ப்பு வராங்க. அது என்ன அவருக்கு வைக்க எனக்கு வைக்காம போயிட்டார். அவர் உண்டாது கூட வேணாம்னாங்கிறாரு. அது போட்டு கொடுக்குறாரு, அது ரத்தம் கொடுக்குறாரு, எல்லாம் வேணாம்னா எனக்கு காஞ்சி போச்சு கடைசியில. அப்போ ஒரு விருந்தில் நம்ம போய் எங்க உட்காரணும், எங்க உட்காரணும்? நல்லா சாப்பிடுறது பக்கத்துல உட்காரணும். ஏய் ரெடி பண்ணு, இங்க வாயா ஊத்து. இவர் ஊத்து சொல்லிட்டு நமக்கு ஊத்துட்டான். அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்தா நமக்கு கிடைக்கும். இப்படி அப்போ விருந்துக்கு போய் உட்கார்ந்தா நல்லா சாப்பிடணும். பக்கத்துல உட்காரணும். ஒரு ஹோட்டல்ல போய் உட்காரணும் வச்சுக்காங்க. எங்க போய் உட்காரணும்? கை கழுவி கொஞ்சம் வாச பேசல. நம்ம நல்லா சாம்பாரை ஊத்தி நெய்யை ஊத்தி பிசையுமா உடலை போட்டு கரையிருக்க. நம்ம சாப்பிட போன சொல்லுமா அங்க உட்காரக்கூடாது, அவன்கிட்ட உட்காரக்கூடாது, வேற பக்கத்துல உட்காரு. வகுப்புல உட்காந்துருக்கான். நல்ல நண்பன் நான் போய் தேடுன்னு சொல்றேன். கலாமையா வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கணும்னா நல்ல அம்மா, நல்ல அப்பா, நல்ல ஆசிரியர், நல்ல நண்பன், இந்த 4 அமைஞ்சிட்டா அவன் வாழ்க்கை ஜெயிச்சிருவான். உன்னைய கெடுக்காதவங்க பக்கத்துல போய் உட்காந்துருக்கேன். நான் இங்க பேசிக்கிட்டு இருப்பேன், நீ கேட்டுட்டு இருப்ப. செல்வத்துள் செல்வம் செல்வம் கேட்டுட்டு இருப்ப. அவன் பக்கத்துல உட்காந்து நோண்டிட்டு இருப்பான். சாயந்தரம் போய் அந்த சோதனை போமானான்னு கேட்டுட்டு இருப்பான். பக்கத்துல காதல் வச்சுட்டு இருப்பான். அவனுக்கு பக்கத்துல நினைச்சிடாதே உட்காரக்கூடாது. சப்பாத்தி கிராமத்து குழந்தைங்க அதுதான் சொல்லுவாங்க. நீங்க கலந்து விடாமலாம் இருக்கீங்க, சூழ்வாது இல்லாம இருக்கீங்க, யதார்த்தமா இருக்கீங்க. கிராமத்து குழந்தைங்க அந்த சந்தோஷம் அது நம்ம தாத்தா ரொம்ப தெளிவா இருப்பாங்க. கிராமத்து குழந்தைங்க அகவழிதான் எங்கே கவனிக்கணுமோ அங்க கவனிச்சுட்டு இருப்பாங்க. கல்கி ஐயா சொல்றாரு. கல்கி ஐயா ஒரு வீட்டுல ஒரு பையன் வச்சிருந்தாரா. அந்த பையன் ஒரு வேலை சொன்னான். என்ன சொல்லி என்னது தெளிவாரா நீ இப்படி ஏதாவது கூட வந்து என்ன பண்ண நின்று பிரேக் போட்டுருவேன். அப்புறம் எங்க போட்டேன்னு எனக்கு தெரியாம எங்க பிரேக் போட்டேன். சப்பாத்தி சப்பாத்தி கத்தம் பையில திருப்பி நீ உன்னை திருவேங்கடச்சாரியை சந்தித்து திருக்குளத்திலிருந்து இங்கு வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோயில் ஆராதனை திருத்துறை எடுத்து திருக்கோயில் திருவடிதலை அஞ்சலிப்பாடா அப்படின்னா இது 5 ரூபா கொஸ்டின் இது. இவனே ஸ்ரீபெரும்புதூர் போய் திருவேங்கடச்சாரியை சந்தித்து திருக்குளத்திலிருந்து இங்கு வந்திருக்கிற திருநாராயண ஐயங்கார் சுவாமிகள் திருக்கோயில் ஆராதனைக்கு திருத்துறை எடுத்து திருக்கோயில் திருவாசலுக்கு போய் திருவடிதலை அஞ்சலிப்பா. ஐயோ சரியா சொல்லி என்னென்னமோ திருப்பி என்னடா சொல்ற? என்ன பெருசா சொல்ற? கும்பகோணத்தா சாமி குட்டையில வந்து நமக்கு எது மேட்டரோ அதை பிடிச்சா போதுதானே. சார் லோகியா லோகித் இது போடணுமா? லோகித் பார்த்தீங்க
பேசிட்டு இருந்துச்சு. ஒரு கேள்வி அந்த அஞ்சு கேள்வி ஆரம்பிச்சுட்டு நான் செய்திக்குள்ள வந்துறேன். ஒரு கிராமத்துக்காரங்க 2 பேரு பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்போ இன்னைக்கெல்லாம் நம்ம கார் பைக் வச்சிருக்கோமே. அன்னைக்கு கார் பைக்ல கொஞ்சம் சிரமமா இருக்கா உங்களுக்கு கொஞ்சம் முன்னால தள்ளி வரா. இன்னைக்கு கொஞ்சம் நீங்க இருக்காங்க. கொஞ்சம் முன்னால வாங்க. கொஞ்சம் முன்னால வாங்க. அவங்க இடத்து கொஞ்சம் தள்ளி தள்ளி உட்காருங்க. கொஞ்சம் முன்னாடி தம்பி முன்னால வாங்க. கொஞ்சம் முன்னால வாங்க. நன்றி. சரி நன்றி போதும். நான் ஒரு முறை சிகிச்சை ஐயாவோட ஒரு பட்டிமன்றத்தில் போய் பேசுறேன். காலையில சன் டிவி இந்த நாளைக்கு நான் சொல்ல ஒரு வெள்ள முடியோட இருக்கு. உடம்பு இருக்காரு ஒரு சிகிச்சை ஐயா. அவர்லாம் ஒரு பெரிய ஞானி மாதிரி கடல். அவங்க எல்லாம் ஒரு நாள் இருந்த மேலே நம்ம அதில் கற்றுக்கலாம். அவர் ஒரு நாள் என்ன சொன்ன அட்வைஸ் என்னன்னா, நாங்கெல்லாம் பட்டிமன்றத்தில் போய் பேசுறோம்டா, காசு வாங்குற பெரிய தொகை வாங்குறோம். கேட்டா கேட்பான், கேட்காம இருந்தாலும் இருப்பான். நான் பாட்டுக்கு ஏதோ கொடுத்த காசுக்கு பேசி நான் பாட்டுக்கு வந்துடுவேன். நீ போய் உயிருள்ள ஒரு ஜீவன்களுக்கு முன்னால மாணவர்களுக்கு முன்னால் பேசிட்டு இருக்க. நீ ஏன மனம் பேசக்கூடாது. நீ தான் ரோல் மாடல் நினைச்சிட்டு பார்த்துருப்பான். அப்ப அவனுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நீ என்ன சொல்லு, ஒரு ஜோக்கு சொல்லு, ஒரு கதை சொல்லு, ஒரு பாட்டு பாடு. அவன் கவனம் பூரா அவன் மேலே இருக்கணும். அதுக்காக நீ என்ன செய்ய, குட்டிக்காரன் கூட அடி. அத்தனை செஞ்சு உன்னால அவனை ஈர்க்க முடியலன்னா சத்தமா மைக் வச்சுட்டு போயிரு அப்படின்னு சொன்ன அட்வைஸ் அவருடைய நான் அதை பின்பற்ற முடியும். எங்க ஒரு பட்டிமன்றத்தில் போனா எங்கேயாவது உட்காந்து என்னதையோ ஒரு பேசிட்டு வரலாம். அவங்க கூட காசு கொடுத்துருவாங்க. நமக்கு தெரிஞ்சதுனால சொல்லிட்டு வந்துடலாம். டிவியில 1/2 மணி நேரம் பேசுவாங்க, 5 நிமிஷமா எடிட் பண்ணுவாங்க. நான் சன் டிவியில அரங்கேறல போயிட்டு பேசாம வெளியே வந்துட்டேன். முதல் நாள் ஒரு செய்தி சொல்லும் போது எனக்கு அழுக வந்துச்சு. அடுத்த நாள் விஸ்வை இருக்கும்போது அழுன்னு சொல்றாங்க. நீ அழுதுகிட்டே சொல்லு. எனக்கு வந்தா தானே அழுது சொல்லு. சும்மா அழுது அவங்க அப்படிதான் எடுப்பாங்க. டிவி ப்ரோக்ராம் அப்படிதான் எடுப்பாங்க. ஒருத்தர் ஜோக்கு சொல்ற மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் அழுகிற மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் சிரிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு சென்டிமெண்டா அப்பதான் நிகழ்ச்சி சக்சஸ் ஆகும். அதுல வெளியே வந்துச்சு. சரி, அதனால கொஞ்ச நேரம் கதை வந்துமா. ஒரு கிராமத்துக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரும் அன்னைக்கு காலத்துக்கு நடந்து போறாங்க. இன்னைக்கு மாதிரி வசதி வாய்ப்பு இல்லை. நம்ம தூரம் போயாச்சு, இருக்கிச்சு. அப்புறம் நைட்ல போக முடியாது. அன்னைக்கு ரோடு இல்ல, பஸ்கள் தொல்லை, ஏதாவது அடி சாப்பிட்டு போயிடும். அப்போ ஒரு இடத்துல போய் சாப்பிட்டு தங்குறாங்க. இன்னைக்கு படுத்துட்டு காலையில போலாம். அப்ப போய் இன்னும் பஸ் 2 பேரும் பிடிச்சாங்க. பிடிச்சா 2 பேரும் சப்பாத்தி. ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல 5 சப்பாத்தி இருக்கு. ஒருத்தன் டிஃபன் பாக்ஸ்ல 3 சப்பாத்தி இருக்கு. எடுத்து 2 பேர் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் வந்தாரு. அவர் பார்த்தா வெள்ளைக்கு சொல்லி இருக்காரு, கையில காதுல நகை போட்டுருக்கு, வசதியான ஆளா இருப்பாரு. அவர் வந்துட்டாரு. ஆனா அவர் டிஃபன் கொண்டு வரல, சாப்பாடு கொண்டு வரல. அப்புறம் 2 பேர் சாப்பிடுறாங்க. நாம என்ன செய்யலாம்? நாம இது கொடுத்து சாப்பிடலாம். இல்ல நம்ம கொடுத்து சாப்பிடலாமா? கொடுத்து சாப்பிடுறது நம்மளுடைய பண்பாடு. சரி உட்காருங்க. 3 பேர் உட்கார்ந்தாச்சு. 8 சப்பாத்தி இருக்கு இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, சமமா வைங்க. 3 பேர் இருக்காங்க. 8 சப்பாத்தி எப்படி சமமா வைக்கிறது? ஆளுக்கு 2 வைக்கலாமா? அது சமம் இல்லாம போனாலும் போயிருக்காரு உடனே. அவர் உடனே அவரே ஒரு ஐடியா சொல்றாரு. ஒவ்வொரு சப்பாத்தியையும் 3 பிச்சிருங்க. சரியா 3 பிச்சிருங்கன்னு சொல்றாரு. இப்ப 3 பிச்சா என்ன ஆகும்? 5 சப்பாத்தி 3 பிச்சா என்ன ஆகும்? 15. 15. இது 3 சப்பாத்தி 3 பிச்சா 6. 15 9 24. 24 3 பிச்சோம்னா 8 3 24. 24 சமம் 3 பிச்சோம்னா ஆளுக்கு எத்தனை? அப்போ எத்தனை? 18 தான் வருது. சார் 8 சார் 8 3 24. ஆளுக்கு 8 சப்பாத்தி பிரிச்சுட்டாங்க. சாப்பிட்டாச்சு. ஓகே, சாப்பிட்டாச்சு, படுத்தாச்சு. காலையில எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா அந்த கிட்ட பாருங்க காணும். நாங்க தான் போட்டு வெளியே வந்ததால காணும். எந்திரிச்சு பார்க்கறாங்கன்னா இதுல துணிகள் எந்த துணியை பார்த்தா 8 தங்க காசு இருக்கு.
8 சப்பாத்தி சாப்பிட்டதுக்கு 8 தண்ணி காசு வச்சு போயிட்டு போவாங்க. இங்க பாக்குறாங்க காணோம். அன்னைக்கு என்ன போனா வந்துச்சு கேட்கற வழி இல்லை. சரி நம்ம எடுத்துக்கணும்டா. எப்படி எடுக்கிறது? ஆளுக்கு 4 நாளா எடுத்துக்கலாம்னு யார் சொல்றா? 3 சப்பாத்தி கொண்டு வந்து சொல்றான். ஆளுக்கு 4 நாளா எடுத்துக்கணும் அப்படின்னு 3 சப்பாத்தி கொண்டு வந்து சொல்றான். ஒருத்தர் 5 கொண்டு வந்து 5 எடுத்துக்கலாங்க சொல்லுவேன். நீ 3 தான் கொண்டாடு. நான் 5 காசு எடுத்துறேன். நீ 3 காசு எடுத்துக்கிற. அவன் நோனோங்க. 2 பேருக்கு சண்டை. 4 நாளா எடுக்கலாங்க. ஒரு வேணாங்க. 5 3 அப்படிங்கறாங்க. அவன் வேணாங்க. 2 பேரும் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போனா என்ன தீர்ப்பு சொல்லிருப்பாங்க அப்படிங்கறத நீ மண்டையில ஓடி பயம் இல்லை. சௌந்தரே சுத்தமாக பிரதீப் இது பண்ணிட்டு இருக்கேன். 4 நாள் சொல்ல முடியாது. 5 3 சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு சொல்லி பார்த்தாங்க. ஒரு ஏத்துக்கல. அதனால அந்த கோர்ட் போயிட்டாங்க. அப்ப மூணாவது ஒரு ஜட்ஜ்மென்ட் சொல்றாரு ஜட்ஜ். என்ன சொல்லிருப்பாரு? அப்படிங்கறத நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீ மண்டையில யோசிச்சுட்டு. இந்த பேசுறவங்க முதல்ல சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தாங்க. 5 ரூபாய் பைசா. சொல்லி பார்க்கலாம். இத சொல்லிட்டா அடுத்த ஆளுக்கு போயிடும். 3 3 நம்ம சந்தோஷமா இருக்கு. சரி இப்போ நம்ம சொல்லு. ஐமுன் காசை பூரா பெட்டி இருப்பாரு. எல்லாரும் நெஞ்சில வச்சுட்டு கொஞ்சம் பேரை கீழே வச்சவங்க எங்க அக்காக்களுக்கெல்லாம் கீழே உட்காந்து கொஞ்சம் பழக்கமாயிருச்சு கால் வலிக்குது. எங்க அண்ணனுக்கு வலிக்குது. 12 வாடகை வச்சு 12 ஒரு மாதிரி பாய்ஸ் போய் உட்கார்ந்து 3 9 எல்லா பையனும் போய் உட்கார்ந்து. ஏய் அதனால பக்கத்துல தான் இருக்கேன். ஸ்கூலுக்கு ஸ்டேஜுக்கு முன்னால. அவன் இருக்கவே முடியல. ஐமுன் வாஞ்சி. நான் பேசிட்டேன். நான் உண்மையா அவன் பேசுறேன். நான் நல்லா கேட்டாங்க. பெண் பிள்ளைகள் எப்போதுமே பெண்ணுக்கு ஆணுக்கு என்ன வித்தியாசம்? பெண் பிள்ளை இப்போ வீட்டுல சின்ன வயசுல படைச்ச ஓடு கம்பிரும். எங்கால என்ன பண்ணுவான்? தலையை திருப்பி பார்ப்பான். டாக்டர் முடிஞ்சிட்டான். கையை தூக்குவான், கையை காட்டிடுவான். காலை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன், கையை பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். எத்தனை ஃபிங்கர் இருக்கு பார்ப்பேன், பேட்டரி எப்படி இருக்கு பார்ப்பேன். நேற்று கொஞ்சம் பார்த்தியா? நேற்று நியூஸ்ல பார்த்தியா? பேட்டரி செல்போன் பேட்டரி கொஞ்சம் மாயில வச்சு ஏதோ கடிக்கிறான். எடுத்து கடிச்சான்னு தெரியல. டம்ளர் பிடிச்சிச்சு. செல்போன் கடிக்கிறான். நேற்று நியூஸ் பிடிச்சிருப்பாரு. நித்தியம் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தை கொண்டு இருப்பாங்க. இப்ப பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பொம்மை கொண்டு போட்டு வைங்க. ஒரு ரெட்டை போட்டு அதுக்கு போட்டு பூ வச்சு போட்டு வச்சு அதை அழகுபடுத்துவாங்க. இது அழகு மனுஷியோட இருக்கும். இது ஒரு மாதிரியா இருக்கும். நான் விஞ்ஞானிகளாக மாறுறதுக்காக இப்படி செய்யறது. இது இயல்பு இல்லையா? இயல்பு தானே. அதனால நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு ஆசிரியருக்கு நான் நேற்று சொல்ல நினைச்சேன். இப்போ நேற்று தான் அதை கேட்டுருக்கேன். அந்த பேச்சு கேட்டு போது ஒரு ஆசிரியருக்கு நல்ல மாணவன் கிடைச்சா என்ன ஆகும், நல்ல மாணவன் கிடைக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பேச்சு கேட்டேன். அதை உங்களுக்கு வயிற்று ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு சின்னதாக, யார் நீ? நீ யார்? இது நீ மனிதனா? மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? யார் நீ கேட்டா நான் மனிதன் அப்படி போனாமா? மனிதன் என்ன நீ? ஹோமோ சாம்பியன்ஸ். இப்ப யார் நீ கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? உங்க பேர் சிவகுமார். சிவகுமார் மனிதன். யார் நீ?
பெரிய பெரிய ஆசிரியர் கேட்ட கேள்வி பெரிய ஆசிரியர் கேட்ட கேள்வி நீ யார் யார் நீ இப்ப யாரை சொல்லுங்க யாருன்னு உனக்கு தோணுது யாருன்னு தோணுது யாருமே தோணலையா யார் நீயே நீ யாருன்னு கேட்டாரா உங்களுக்கு யாரும் தோணலையா சரி ஓகே இந்த கேள்வி கேட்டது யாருங்க யாருன்னு கேட்டாங்க வசிஷ்டர் இந்த கேள்வி கேட்கிறார் யாரு ராமன்ற மாணவன் சின்ன மாணவனா வசிஷ்டரை கொண்டு விடும்போது அவருடைய ஆசிரியர்கிட்ட கொண்டு விடும்போது நீ யாருன்னு கேட்கிறான் இப்ப நாம என்ன சொன்னோம் நான் மனிதன் சொன்னோம் இங்க யாருமே சொல்லவே இல்லை அமைதியாவே பதில் சொல்லிட்டாங்க அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு சொல்ற அவர் மனசுக்குள்ள சொல்றா நீ சார்ந்து சொல்லிட்டியா சார் படிக்கிறதுக்கு தான் சொல்லியிருப்பேன் யாரும் கேட்டதுக்கு ராமன் சிறு வயசு குழந்தைய மாணவனா இருக்கும்போது வசிஷ்டர்கிட்ட கொண்டு இருக்கும்போது யார் நீ அப்படின்னு கேட்கும்போது நான் மனிதன்னு சொல்லல நான் வீரன்னு சொல்லல நான் விஞ்ஞானின்னு சொல்லல நான் குழந்தைன்னு சொல்லல என்ன சொன்னாராம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன் போடு தையில தையில நம்ம பாடத்தோட இருக்கேன் எந்த கிளாஸ்ல இருக்கு தெரியல ராமனுக்கு சீதாவுக்கும் கல்யாணம் இருக்குமா சுயபுர மண்டபம் சார் 10th ராமாயணம் இருக்கா சார் 10th தான் இருக்குல்ல நம்ம 10th தான் இருக்குது ஜனகமனோட மகள் சீதா பிராட்டியார் இருக்குதுடா ராமனுக்கு பெரிய புராணம் சீதாவுக்கு சுயபுர மண்டபம் போங்க பொண்ணு வில் வச்சிருப்பான் யாரு இந்த வில்ல வளைக்கிறீங்களோ அவனுக்கு என்னது பொண்ணு உலகத்துல இருக்கிற ராஜாக்கள் பூரா வரான் வந்து அந்த வில்ல கூட இருக்க பேர்னால தூக்க முடியல சாரசாரியா வரான் கண்ணதாசன் எழுதுவான் மணிக்கத்து மாணிக்க மாடத்தில் இருந்து ஜானகி பார்த்திருப்பாள் அவன் மைவிழி சிவக்க மலரடி கொதிக்க ராமனை சேர்ந்து நிற்பாள் நெஞ்சம் மறைத்தால் நினைவை மறைத்தால் கண்கள் மறையவில்லை அவன் மஞ்சள் முகத்தில் ஓடிய கண்ணீர் மறைந்தும் மறையவில்லை அழுதுட்டே இருந்தான் ஐயோ இவன் தூக்கிடுன்னு இவன் வில்ல ஒடிச்சிடனே அவன் பயந்துட்டே இருந்தான் அழுதுட்டே இருந்தான் அது மாதிரி என்ன செய்வான் ராமன் ஒடிச்சிருவான் போன முடியாமாங்க தாலி கட்டிடுவாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஒரே ஒருத்த மட்டும் அழுதுருவான் ராவணன் யாரு சார் ராவணன் புளிய பத்தன புள்ளைய பார்த்தனே ராவணன் தானே அப்பா ஜனகன் அழுதுட்டாரு ஏன் டேய் அப்பல அவன் தானே தூக்கிட்டு போனது ராமனுக்கு புளிய பத்தலடா அவ அசத்த சக்கரவர்த்தி என்னடா கதை எதுக்கு நீ அழுகுற அவர் புளியோட அப்பா எனக்கு அதானே வருத்தமா இருக்கு அவங்க அப்பனுக்கு 3 கொண்டாடியாமா கையை கோசை சுமந்திரன் அது போக அந்த பக்கத்துல 60000 கொண்டாடி இருக்காமா இவன் கிட்ட முன்னாடி இப்படி காம்பவுண்ட் கொடுத்தா நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பயமா இருக்குன்னு ஜனகன் அழுகும் போது அங்க இருந்து ஒரு பெரியவர் இருந்துச்சுனா டேய் அவன் பிறந்தது வேணா ஜனகனுக்கா இருக்கலாம் அவன் பூரா வளர்த்தது யாரு வசிஷ்டர் விஸ்வாமுத்திரர் அவன் யாருடைய போய் புள்ள வசிஷ்டரோட விஸ்வாமுத்திரருடைய புள்ள அந்த ஒரு தகுதி போதாத அவன் வாழ்க்கைய அவனுக்கு பொண்ணு கொடுக்குறது வாத்தியாருக்காக பொண்ணு கொடுத்தவங்க ராமனுக்கு ஒரு நல்ல மாணவன் ஒரு நல்ல குருக்கு நல்ல மாணவன் அமைச்சா எதை வேணாலும் செய்யலாம் பொண்ணே கொடுப்பாங்க சரி இப்போ ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல இல்லாத மாணவன் நல்ல மாணவன் அமைச்சா ஓகே இப்ப நீங்க கூட தண்டை கட்டிய நோ ப்ராப்ளம் ஒரு முட்டாள் மாணவர் அமைச்சிட்டாங்க என்ன ஆகும் ஒரு பரமாத்த குருகுல ஒரு கதை வரும் பரமாத்த குரு குதிரையில போவார் அன்னைக்கு ஒரு கார்ல குதிரையில போயிட்டு இருப்பார் அவர் தாப்பா கட்டிருப்பார் குதிரையிலே போயிட்டு இருப்பார் போயிட்டு இருக்கையில ஒரு இடத்துல மரம் இருந்து மரத்தை தட்டி விட்டு தோப்பா தலையில வச்சிருக்கிற தலப்பாக வந்து கீழே விழுந்து அவர் கவனிச்சிக்க மாட்டார் ரொம்ப தூரம் போயிடும் போன ஒரு பாட்டி எங்கடா என் தலப்பாக அப்படின்னு கேட்பார்
பின்னால 7 சீடர்கள் வந்துருப்பான். அவருடைய சீடர்கள் 7 பேர் முட்டாள். ஒருத்தர் இருந்தாலே சமாளிக்க முடியாது. 7 பேர் வச்சுக்கிட்டு எங்கடா என் தோப்பாடு காப்பாகணும்னு கேட்பாரு. அது அங்க விளக்கையா 2 கிலோமீட்டர் அங்க கிடக்கு. அங்க என்ன போச்சு? நீங்க வாரையில தட்டி வந்துச்சு விழுந்து. அது விழுந்தா எடுக்க வேண்டியதானே? நீங்க சொல்லல இல்ல, எடுக்கன்னு சொல்லல இல்ல. அடப்பா இப்படி ஒரு சொல்றது அவரு தலப்பா கீழே விழுந்தா எடுக்கணும் தான் எடுப்பான். டேய் இனிமே எது விழுந்தா எடுக்க. சரியா? சரிங்க. குதிரை போயிட்டு போன சொல்லி தரது குதிரை ரொம்ப ஜானி போட்டு. டேய் அக்க போற ஜானி ஆடிட்டே போறான். அங்க போய் என்னடா அது ஜானி எதுக்குடா? நீங்க தானே சொன்னீங்க எது விழுந்தாலும் எடுக்க சொல்லி. ரைட். அதான் ஜானி அடிக்கிறது. ஏய் இத போய் யாராச்சும் எடுப்பாங்களா? எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாது தெரியாதா? சரி நீ இதெல்லாம் விழுந்தா எடு, இதெல்லாம் விழுந்தா எடுக்காத, இதெல்லாம் எடுக்காத, இதெல்லாம் எடு. ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காரு. ஒரு கழுதை ஒரு மேட்டு ஏறி போயிருக்கு. போகும்போது ஏற முடியாம குதிரை கழுதை சாஞ்சிருச்சு. அவர் கீழே வந்துட்டாரு. அவர் மேல கழுதை வந்து கிடக்கு. ஐயம்மா கத்துறாரு, காப்பாத்துறா காப்பாத்துறாரு. அவன் காப்பாத்துற போய் உடனே லிஸ்ட் எடுத்தான். எதை தூக்கணும் எதை தூக்க கூடாது தூக்குற லிஸ்ட்ல பாத்துருக்காரு. குரு பேர் இல்ல, அதனால குருவை தூக்கல. ஏன்டா தூக்கல? இல்ல தூக்கலாம் லிஸ்ட்ல பார்த்து உங்க பேர் இல்ல அதனால தூக்கல. ஐயோ இவன் மாதிரி மாணவர்களை வச்சு நான் என்ன பண்றது? அப்ப அதுதான் விவேகானந்தர் சொல்வாராம், நல்ல மாணவனும் நல்ல ஆசிரியரும் அமையலைன்னா, நல்ல ஆசிரியரா இருந்து நல்ல மாணவரா எல்லாம் போய் என்ன பிரயோஜனம்? நல்ல மாணவரா இருந்து நல்ல ஆசிரியர் அமையாம போனா என்ன பிரயோஜனம்? அப்படி அமைஞ்சிட்டா என்ன ஆகும்? விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு பாம்பு பெரிய தவளைய புடிச்சிட்டா அந்த தவளைய அதை என்ன முடியாது, முழுங்கவும் முடியாது, வெளியே துப்பவும் முடியாது, விடிய விடிய கத்தி இருவரும் செத்து போவார்கள். விவேகானந்தர் சொல்றாரு. இன்னைக்கு அதுதான் நடந்துச்சு. அற்புதமான ஆசிரியர் பெருமக்கள், அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்கள். சரி நிறைய வாக்கியலாம், டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு செய்தி நிறைய வைக்கிறேன். தம்பியா இப்ப தேர்வு மார்ச் மாசம் நமக்கு பரிச்சை. எனக்கு பேச்சு ஊறிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. ஒண்ணுன்னா எதை சொல்லலாம் நான் சொல்லி வரிசை கட்டி நிற்கிதுன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க. எனக்காக ஒரு முறை கைது நிற்கிறீங்க. சப்பாத்தி சப்பாத்தி கதை ஆன்சர். ஒரே ஒரு செய்தி. இப்ப நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஜெயிக்கணும், இந்த தேர்வுல ஜெயிக்கணும். அதானே வழி, அதானே நம்ம ஆசை. இப்ப கடற்கரை இல்லையா, கடற்கரைக்கு எல்லாரும் போவாங்க. சென்னையில மெரினா பீச்சுக்கெல்லாம் போனா எல்லாரும் போவாங்க. திருச்செந்தூர் போனா கடல். ஏன் கடலுக்கு எல்லாரும் போறாங்க? கடற்கரைக்கு ஏன் சார் அழகிற்கு போவாங்க, மீன் பிடிக்க போவாங்க, விளையாடுறதுக்கு போவாங்க, சாமி பண்ணுவாங்க. டர்க்கில இந்த சாமி தான் அப்படி இருக்கு. போவாங்க, சிப்பியர் போவாங்க. வெரி குட் சிவகுமாரா, லோகித் வெரி குட். நீ போயிருக்க கடற்கரைக்கு? அப்போ காத்து வாங்க போவாங்க, விளையாட போவாங்க, சுண்டல் வாங்க போவாங்க, மீன் வாங்கி சாப்பிட போவாங்க, மீன் பிடிக்க போவாங்க, மாணவர்களுக்கு போவாங்க. இப்படிலாம் போறோம் இல்லையா? இப்படி பல்வேறு கூட்டம் போறாங்கல்ல. ஒரு சிலர் தூத்துக்குடி போனீங்கன்னா கடற்கரைக்கு முத்து எடுக்கிறதுக்காக வருவாங்க, முத்து பிடிக்கிறதுக்காக வருவாங்க. கடலுக்குள்ள போய் ஆழ்கடலுக்குள்ள முத்து எடுக்கிறதுக்காக வருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வந்துருக்கீங்க. எல்லாரும் போறதில்ல. சிலர் விளையாட வந்திருப்பான், சிலர் கதை பேச வந்திருப்பான், சிலர் மணல் எடுக்க வந்திருப்பான், சிலர் சுண்டல் வாங்க வந்திருப்பான், சிலர் மீன் பிடிக்க வந்திருப்பான், சிலர் மீன் சாப்பிட வந்திருப்பான்,
சிலர் சிப்பி பறக்க வந்திருப்பாங்க, சிலர் மட்டும் முத்து பறக்க வந்திருப்பாங்க. ஜல்லிப்பட்டி பள்ளிக்கூடத்துல இருக்கிற அத்தனை குழந்தைங்களை முத்தெடுக்க வந்திருக்கீங்க. நான் நம்புறேன். இப்போ கிளாஸ்ல ஐயா வந்து ஒரே மாதிரி தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. எல்லா டீச்சரும் வந்து ஒரே மாதிரி கிளாஸ் எடுக்கிறோம். கிளாஸ் 40 பேர் ஒரே மாதிரி கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ மழைத்துளி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் விழுது. இப்போ அந்த மழைத்துளி உள்ள கையில வந்து என்ன ஆகும்? அந்த மழைத்துளியை நம்ம பிடிக்கலாமா? இப்போ அதே மழைத்துளி ஒரு சாக்கடையில விழுந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. இப்போ அதே மழைத்துளி மணல்ல விழுந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது? பார்க்கப்பட முடியாது, எடுக்கப்பட முடியாது. இப்ப அதே மழைத்துளி ஒரு நல்ல இரும்பு காட்சி இருக்கு. அந்த காட்சியில இரும்பு மேல வந்துருச்சு, என்ன செய்ய முடியாது? பார்க்கப்பட முடியாது. கையில விழுந்தா பிடிக்கலாம், சாக்கடையில விழுந்தா பிடிக்க முடியாது, மணல்ல விழுந்தா எடுக்க முடியாது, இரும்பு மேல விழுந்தா பார்க்கப்பட முடியாது. ஆனா அதே மழைத்துளி கடலில் மிதந்து கொண்டிருக்கிற சிப்பி, வாயை திறந்து மிதந்து கொண்டிருக்கிற சிப்பிக்குள்ள ஒரே ஒரு மழைத்துளி உள்ள விழுந்துட்டா, அது வாயை மூடிட்டா, அந்த ஒரே ஒரு மழைத்துளி என்ன ஆயிருக்கு? முத்தாக மாறிடுது. ஒரே மாதிரி தான் பாடுறாங்க. 30 பேருக்கு ஒரே மாதிரி பாடுறாங்க. நாம தான் என்ன இருக்கிறோம்? 40 குழந்தையா இருக்கிறோம், சாக்கடையா இருக்கிறோம், மணலா இருக்கிறோம், இரும்பா இருக்கிறோம். ஒரு சில குழந்தைங்க தான் மிதந்து கொண்டிருக்கிற சிப்பியா இருக்காங்க. சிப்பியா இருக்கிற மாணவர்கள் முத்தாக மாறிவிடுகிறார்கள், மணலாக இருக்கிற மாணவர்கள் மறைந்து போகிறார்கள். இப்ப நாம எல்லாம் எக்ஸாம் 20 நாள் நமக்கு பரிசு வந்துச்சு. நாம எல்லாரும் பரிசு இருக்கோம். நாம எல்லாம் எப்படி இருக்கணும்? கடலில் மிதந்து கொண்டிருக்கிற சிப்பி மாதிரி காத்துட்டு இருக்கணும். எப்ப மனத்திலே வந்து விழுவுன்னு கப்பு நூலுக்கு காத்துட்டு இருக்கணும். நான் சொல்லுவேன், நிறைய சொல்லுவேன். ஜெயிக்கிற கேட்டா வழி இருக்கும், 1000 வழி சொல்லலாம். நான் எழுத்து நம்ம டைம் ஆனாலும் நம்ம சும்மா முடிச்சிடுறேன். வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். நீ இந்த 20 நாள் 10th 12th நீ படிச்சது பாரு. நம்ம சாருங்க உனக்கு பாடம் எடுக்கிற சாருங்க என்ன சொல்றாங்களோ கண்ணை மூடி அதை செய்ய. ஏய், அற்புதமான ஆசிரியர் இருக்கா. கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களே நம்ம சாரு தான். எந்த கேள்வி வரும் எந்த கேள்வி வராதுன்னு தெரியும். 20-30 வருட அனுபவம் உங்களுக்கு. லட்சக்கணக்கான மாணவர்களை பார்த்த அனுபவம் உங்களை மாதிரி 30 வருஷத்துல லட்சக்கணக்கான மாணவர்களை பார்த்தவங்க. கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களே அவங்கதான். அவங்க நண்பர்கள் எடுத்துப்பாங்களா? அவங்க தான் ஆலோசனை சொல்லியிருப்பாங்க. நீ ஒண்ணு செய்ய வேணாம், கண்ணை மூடிட்டு நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதை படி, இதை படிக்காத, இதை செய், இதை செய்யாத, இதை சொல்றாங்கல்ல, இதை படி செய். நம்ம தாத்தா உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். திடீர்னு நான் நினைச்ச கேள்விக்கு வரலாம் வரல. நான் என்னமோ தயார் பண்ணிட்டு வந்தேன். என்னமோ அது நம்ம தாத்தா ஒரே ஒரு குரல் சொல்றாங்க. எல்லாரும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஒரு குரல் மட்டும் நான் கூட நம்ம உடுமலை வட்டாரத்துல திருக்குறள் திருப்படிகள் திட்டம்னு ஒரு திட்டம். அந்த திட்டத்தோட ஆசிரியர் போயிட்டு நானும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் கரு சின்னத்தம்பி ஐயா பாய்ஸ் ஸ்கூல் கமலாசிரியர் ஓய்வு பெற்றவங்க. போன முறை நாங்கள் கூட கலெக்டர் ஐயா போய் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தோம். ஒரு 10-20 குழந்தைகளை கூட்டிட்டு போனேன். ஒரே ஒரு குரல் எல்லாரும் மனப்பாடம் பண்ணிடலாம். இப்ப மனப்பாடம் பண்ணிடுங்க. நெடுநீர் யாருக்கு தெரியும் குரல்? இவன் பாரு வேகமா எந்திரிச்சு தூக்கி நான் சந்தோஷப்படுறேன் சொல்லிடுறேன். பாரதிதாசன் ஐயா பாண்டிச்சேரியில் ஒரு மாதிரி பேசிக்கிட்டா பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்க, பெரிய அரசியல்வாதிங்க அவங்க பூரா அவருக்கு பிடிக்காதவங்க. ஆனா பிடிக்காதவங்களை சொல்ல முடியுமா? வந்தவங்க நல்லவங்க வந்தவங்க தானே ஏதாவது ரெண்டு சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்கே முன்வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற பொறுக்கி அப்படின்ட்டு தண்ணி பாட்டை எடுத்து உடைச்சு தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. என்னடா பொறுக்கிங்கிறாங்க? முன்வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற பொறுக்கி எடுத்த தங்கங்களே, பொறுக்கி எடுத்த தங்கங்களே சௌந்தரராஜன் நான் பட்டு சந்தோஷம்
சந்தோஷப்பட்டேன் தலையை சொல்லி வேணும் ஓகே இந்த சமயத்தில் வாயை சரி கட்டு என்ன சொன்னீங்க என்ன சொல்லுங்க என்ன சொல்லணும் நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரா காமக்கலன் நீரா காமக்கலன் நீ போய் ஒரு நோட் எழுதி வச்சுக்க இப்ப மனசுல எழுதியா இல்லை. சொல்லு அவ்வளோதான் நம்மளால இப்போ படிக்கிறதே அப்போ பண்ணுவாங்க ரெண்டு பேஜை தான் நம்ம நெடுநீர் மறவி மறவி மடி அடி துயில் துயில் நான்கும் நான்கு கெடுநீரா காமக்கலன் யாராச்சும் சொல்லு நான் சொல்றேன்னு சொல்லி கொடுத்தேன் டக்குனு அவனை பையன் பாராட்ட போறேன் நான் அடுத்த படிக்கிற போய் சொல்ல போறேன் அப்பல யார் வந்தேன் ஏய் என்னடா மறவி சரி மறுபடியும் சொல்றேன் நெடுநீர் மறவி மறவி மடி அடி துயில் நான்கும் கெடுநீரா காமக்கலன் நீரா காமக்கலன் யாராச்சும் சொன்னேன் டக்குனு ஏய் ஓங்க. என்னடா உங்களுக்கு தானே சொல்ல வந்தேன் ஈல்ஸ் பாரு முடிச்சிட்டாங்க ஒரே பேச்சா உங்க நெடுநீர் மறவி அப்புறம் தெரியல ஆகிய நான்கு நெடுநீரா காமக்கலன் நல்லா கேட்டுக்கலாம் நெடுநீர் மறவி மடி துய் சரி ஏய் இந்த வாழ்க்கையில ஒரே ஒரு பொருள் மட்டும் கிடைக்கல என்ன பொருள் நெடுநீர் நெடுநீர் தள்ளி போடுறது நெடுநீர் என்னது தள்ளிப்பர் தள்ளி போடாத இனிமேல் தள்ளி போடாத இருக்கிறது 20 நாள் சார் என்ன சொல்றாரோ அதை செய்யி குதிக்க இப்ப இப்படி எடுக்க கொஞ்ச சொன்னாங்க நேரம். இத படிக்க சொன்னாங்கன்னா படி இத வேணாம்னா வேணாம்னு சொல்லு இன்னைக்கு வந்துருன்னா வந்துரு நீ வராதுன்னு சொன்னா வராத கண்ணை மூடிட்டு எல்லாம் போட்ட பார்த்தனால இது சிப்பாய்கள் எப்படி இருந்தானோ அதே மாதிரிங்க நம்ம சாரு என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு எல்லாம் அக்ரிமெண்ட் வாங்குது மறக்காத மறக்காம என்ன செய்யணும் சொல்லி சொல்லி பார்ப்பேன் நான் காலையில ஆஸ்காலுக்கு போவேன் வாக்கிங் போவேன் நான் நிறைய நண்பர்கள் எல்லாரும் எனக்கு அறிமுகம் நான் கல்லூரி உள்ள அரசு கல்லூரி அஞ்சாவது பேசிக்கிறேன் எல்லாமே எனக்கு அறிமுகம் ஆனாலும் இது யாரோட சேர்த்து போக மாட்டேன் ஏன்னா எதையாச்சும் ஒன்று எழுதி பாக்கெட்ல வச்சுட்டு போவேன் இன்னைக்கு இந்த பாட்டை சொல்லி மண்பாடம் பண்ணணும் மண்பாடம் பண்ணிட்டு போவேன் எனக்கு வேணுங்கிற சொல்றாரு ஆல் பவர் இஸ் வித் யூ என்னது ஆல் பவர் இஸ் வித் யூ யூ கேன் டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் எல்லா சக்தியும் உங்ககிட்ட இருக்கு உன்னால முடியாது எதுவுமே இல்லை என்னால முடியும்னா உன்னால முடியாது நான் என் மையம் மட்டும் இல்ல ஒரு 10 மாடல்கள் செய்ய முடியும் இப்ப என்னாலே 30 பாட்டு பண்ண முடியும்னா உன்னை ஏன் 3000 பாட்டு பண்ண முடியாது நம்மளாம் அப்ப திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கணும் நெடுநீ தள்ளி போடாத மறவி மறக்காம இருக்கிறது திருப்பி நினைப்படுத்தி ஏய் இதான் கொஞ்ச நேரத்துல வந்து ப்ளீஸ் இவ்வளவு நேரம் நான் சொன்னதை அடிச்சிரு இந்த ஒரு செய்தி கூட வெளியே போ நெடுநீ தள்ளி போடாத மறவி மறக்காத மடினா அம்மா மடி இல்ல சோம்பேறித்தனம் மடி சோம்பேறித்தனம் படாத இனி போய் படிக்கிற சோம்பேறித்தனம் படாத 20 நாள் தான் இருக்குது தூங்காம கூட இரு சாப்பிடாம கூட இரு மடி சோம்பேறித்தனம் படாத துயில் தூக்கத்தை கொஞ்சம் தள்ளி வை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு 3 மணிக்கு எழுந்தா ஒரு மனுஷன் 3 மணிக்கு எழுந்தா யாரம்மா முனிவன் முனிவன் 3 மணிக்கு எழுந்தா முனிவன் 4 மணிக்கு எழுந்தா ஞானி ஞானி 5 மணிக்கு எழுந்தா அறிஞன் அறிஞன் 6 மணிக்கு எழுந்தா அறிவாளி மனிதன் ஓ, மனிதன். 7 மணிக்கு எழுந்தா எருமை எருமை நீ யாருமே எருமை இல்லைன்னு நினைக்கிறேன் நான்லாம் ஒரு வாட்ச்
கட்டதே இல்ல. 10 வருஷமா வாட்சே கட்டல. கட்ட முடியும். அரசு நல்ல சம்பளம் கொடுத்து நிறைய பேர் இது பண்றேன். நல்ல வாட்ச் கட்ட முடியும் வாங்கி. இந்த வாட்ச் உங்களில் ஒருத்தி எனக்கு தந்தது. சார் அந்த ரெண்டு கோழிக்கோட்டையில ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சேன். அங்கே சார், போன வருஷம். இருந்த பிள்ளை. போன வருஷம் தான் 5 வருஷம் கோழிக்கோட்டையில படிச்சா, 6 7 மலையாளி மனசுல படிச்சா, 9 10 பெண்கள் பள்ளியில படிச்சா, 11 ஆர்மில படிச்சா, ஏதோ ஆர்மில கூட சொன்னேன் செய்ய. அப்புறம் ஒருத்தி பீட்ஸ் அவளே ரெட்ட பிள்ளைங்க. ஒருத்தி இன்ஜினியரிங் படிச்சா, ஒருத்தி பிஃபார்ம் படிச்சா. பிஃபார்ம் படிச்சவங்க உண்மையில கோடீஸ்வரி மெடிக்கல் விட்டுருந்தேன். லலிதாக்கா மெடிக்கல்ல 3 மாசம் விட்டுருந்தேன் அனுபவத்துக்காக. அவங்க அம்மா அப்பாவும் கணவனாக ஒரு பிரிவு கிட்ட இருக்கிற அந்த மில்லுல இன்னைக்கு வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப வேலை செய்யல. குரல்குட்டையில ஒரு சின்ன குடிசை வீடு. இந்த பாய்ஸ் உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு தான் வீடு. 2 பெண் பிள்ளைங்க, ரெட்ட பிள்ளைங்க. சரியான கஷ்டம். ஒரு பொட்டு வாங்கினா 2 பேர் இருப்பாங்க, ஒரு பூ வாங்கினா 2 பேர் இருப்பாங்க, ஒரு யூனிஃபார்ம் வாங்கினா 2 பேர் இருப்பாங்க. 2 ஒட்டுக்க வளருது. அப்ப அவங்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா என்ன நடந்தது? எனக்கு அவங்க உள்ள மேல ஏன் அவ்வளவு ஆசை வந்ததுன்னா, 3ஆம் வகுப்பு படிக்கையில புறநானூற்று கவிதை கலைஞருடைய வசனம் குடிசை நான் ஒருவருக்கு கூறிய வயல்வாள் டைம் ஆயிடுச்சு. அந்த கவிதை எப்படி அடிப்பார்? புறநானூற்று கவிதை கலைஞருடைய வசனம் எழுதி அடிப்பார். நம்மளே சொல்லுவார். அந்த 67 வரி கவிதையை 3ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் அவனுக்கு சொன்னேன். சொல்லி கொடுத்த 5 நாளில் 67 வரி கவிதையை அவன் திரும்பி சொன்னான். எனக்கு அன்னைக்கு தூக்கி அவளை என் மனசுல வச்சேன். அந்த பிள்ளை எங்கேயாச்சும் ஒரு நாள் நல்லபடியா போய் இடத்துல சேருவான்னு என் மனசுல பட்டுச்சு. அன்றைய இருந்து அது என்னன்னா என்னை மட்டும் இல்ல, எல்லா குழந்தைங்க குடிக்கிற குழந்தைங்க ஆசிரியர் அப்படிதான் இருப்பாங்க. நீங்க சாயந்தரம் போய் சாரை பார்த்தோம்னா சார் பலாப்பழம் வாங்கி இருப்பாரு. அத்தனை ஈக்கல் மாணவர்கள் மொச்சிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த குழந்தை எனக்கு தெரியும். இந்த குழந்தை நல்லா வருவாங்க மாதிரி 6 7 நான் தான் பயன்படுத்தி சேர்ந்தேன். 9 10 பெண்கள் பள்ளியில் நான் தான் விட்டு சிவகுமார் ஐயா கூட தவறி போயிட்டார். கேஏஜி திருப்பூர் பள்ளிக்கூடத்துல தலைமை ஆசிரியர் திடீர்னு 1 மாசம் தவறி போயிட்டார். அவர் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு அந்த 2 பெண் பிள்ளைகளையும் திருப்பூர் கூட்டிட்டு போனாங்க. அவங்க 2 பேருக்கும் முதல் பரிசு வந்து அந்த சயின்ஸ் கண்காட்சியில இந்த வாட்ச் கிடைச்சது. இந்த வாட்ச்ல ஒரு வாட்சை அவளுக்கு அவங்க அப்பாவுக்கு கட்டி விட்டுட்டு, ஒரு வாட்ச் அவங்க அம்மா அப்பாவோட என் வீட்டுல வந்து கட்டி விட்டு போன வாட்ச் இந்த வாட்ச். அந்த நாளைக்கு இருந்து இந்த வாட்ச்ல தான் என் வாட்சா கட்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த ஒரு குரல்குட்டையில ஒரு வறுமையோட பிடியில் இருக்கிற ஒரு குடும்பத்துல பிறந்த ஒரு ரெட்ட பிள்ளைங்க தமிழ் படிக்கிறதுக்கே கஷ்டப்படுற காலத்துல, ஆங்கிலம் படிக்கிறதே நம்ம ரொம்ப அவசரப்படுற காலத்துல, இன்ஜினியரிங் படிக்கும் போது பிஃபார்ம் படிக்கும் போது அவங்க கல்லூரி ஆசிரியர்கள் 2 பேர் சொன்னாங்கன்னா, ஏய் இதோட சேர்த்து ஜாப்பனீஸ் படிக்கிறீன்னு சொன்னாங்க. ஜாப்பனீஸ், ஜப்பான் மொழி. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம தமிழ் பேசுறதுக்கே கஷ்டமா இருக்குது, ஜப்பான் பேசுறதுக்கே கஷ்டம். ஆனா எங்களுக்கு தான் கஷ்டம். உங்களுக்கு கஷ்டம் இல்ல, உங்களுக்கு கஷ்டமே இல்ல. ஆல் பவர் இஸ் வித் யூ. உன்னால எல்லாம் முடியும், எல்லா சக்தியும் உங்க இருக்கு. ஜப்பான் என்ன எத்தனை மொழி கத்துக்கல நீ? பாரதிய 18 மொழி படிச்சாராம். அன்னைக்கு அவர் 18 மொழி படிச்சிருக்கும், நீ ஏன் படிக்க முடியாது? நீ 52 மொழி படிக்கலாம். உன்னால முடியும், முடியும் நினைச்சா முடியும். அவங்களே ஜாப்பனீஸ் படிச்சாலே 4 பேப்பர் ஆமா, 3வது பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எழுதி முடிச்சு வந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாலே. அமேசான்ல வேலை கிடைச்சு மூத்தவருக்கு அந்த ஜாப்பனீஸ் படிச்சதோட ஒரு விளைவு. மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். அவங்க அப்பா இன்னைக்கு அவர் என் முன்னாள் அழுது இன்னைக்கு நடந்திருக்கு. என் பிள்ளை 50,000 ரூபாய் சம்பளம் சார். ஒரு மாசம் பூரா 30 நாள் போய் பிள்ளை வளர்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அமேசான்ல அந்த வேலையை வாங்கி தங்கச்சிக்கு ஒரு மெடிக்கல் வச்சோம். செஞ்சேரி மலை முருகன் கோயில் பக்கத்துல அபி மெடிக்கல் ஒன்று போட்டோம். அவ மெடிக்கல் பார்த்துட்டு இருந்தா, இவன் அமேசான்ல வேலை செஞ்சிருந்தா. 2 பேரும் ஜாப்பனீஸ் முடிச்சதோட ஜப்பான் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணாங்க. 2 பேரும் ஜப்பான்ல இன்னைக்கு ஒரு மாசம் நான் வேலைக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்துக்கு பின்னாடி என்னோட சம்பளம் 1 லட்சம் ரூபாய். என் புள்ள படிச்சு முடிச்ச அடுத்த நாள் ஜப்பான் தேசத்துல போய் இறங்கிக்கிறா. அவளுக்கு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். தமிழா தமிழா நிகழ்ச்சியில ஆவடைய பண்ண நிகழ்ச்சி நடத்துவா இல்லையா? அந்த தமிழா தமிழா நிகழ்ச்சி ஜப்பான்ல நடத்துறாங்க.
பண்ணாங்களா அந்த ஜப்பான் நிகழ்ச்சியில அபிநயா, அவருக்கு பேரு அபிநயா அர்ச்சனா, அந்த அபிநயா கலந்துட்டு பேசுறது என்ன பேசணும் கூட சொன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அந்த ஜப்பான் நிகழ்ச்சி பொங்கல் நிகழ்ச்சியில அவர் கலந்து பேசியிருக்கிறார். அது ஒளிபரப்பாக சொன்னா எங்களால் முடியாதது உங்களால் முடியும். சித்திரை நிலவாக, வைகாசி வசந்தமாக, ஆணி திருமஞ்சனமாக, ஆணி பெருக்காக, ஆவணி பூவணிகளாக, புரட்டாசி புனிதமாக, ஐப்பசி அடைமலையாக, கார்த்திகை சரவணக்காக, தை பொங்கலாக, மாசி மகமாக, பங்குனி சூரிய பிரகாசம் போல நீங்கள் வாழ்ந்து சிறக்க நெஞ்சார வாழ்க்கை